சித்தப்பு இந்தா ஓகே இந்தா குடி. எனக்கு வேணாண்டா. என்ன சித்தப்பு இவன் குடியா? சித்தப்பா எல்லாம் நல்லபடியாக முடிச்சிடும்ல. உங்க சித்தப்பா வரமுன்னு சொல்லி உங்க அக்காவும் சொல்லிருச்சு. இவன் அப்பனும் வரமுட்டான். கையெழுத்து போட்டவனே கைக்கு பணம் வந்துடும். நீ ஏயா கவலைப்படுற? குடியா? ஒரு சின்ன பொருளை பறி கொடுத்துட்டு நமக்கு திரும்ப கிடைச்சா சந்தோஷம். ஆனா தங்கத்தை பறி கொடுத்துட்டு அது திரும்ப கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். எஃப்ஐஆர் நம்பர் 362 பாபுகான் அண்ட் ஜமீலா. எஃப்ஐஆர் நம்பர் 438 எம் கார்த்திக் அண்ட் தேன்மொழி. தேனே இப்பதான் நகை கிடைக்கிற மாதிரி கனவு கண்ட மாமா. சரி தேனே, நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கோம். சாயந்தரத்துக்குள்ளே பணம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்க மாமா. சரி பார்த்துக்க, காலைல வந்துடுவேன். பாடா வாங்க அல்லே வந்துட்டோம். முடியா? என்ன தட்டு லாஸ்ட் டைம் மாதிரி சோப்பாத. கார்த்திக் எல்லாரும் வந்துருவாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருப்பு எல்லாம் வந்துருவாங்க. இப்போ என்ன சொன்னேன் போனேன். மாலைன் இந்தா இதை கொடுத்து ரெடி பண்ணு. ஏலே நேரமாச்சுடா, என்ன நொப்பட காணா? எப்போ நேற்று போட்ட போடல இந்நேரம் வந்திருக்கான். 10 காயறதுக்கு நேரம் ஆகும்ல, வந்துருவாப்ல. ஏலே வந்துட்டான்டா. என்ன அந்த லட்சத்திலேயா வர? பறன்ல பறக்க விட்டா இப்படித்தான் வந்துட்டார்ல. பாப்பா என்னப்பா ஆச்சு? நேற்று வீட்டில் ஒரு எருமை இழுத்தடிச்சிருச்சியா? எருமையா? சித்தப்பே நேரம் என்னாச்சு? நேரம்லாம் நல்லா தான் இருக்கு. கையெழுத்துங்கயா போடணும். பாப்பா பாப்பா நீங்க தான் கருப்சாமியா? ஆமாங்கய்யா. அடையாள அட்டை வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. கையெழுத்து போட தெரியுமா? போடுவேங்கய்யா. எத்தனை முட்டை மணி எழுந்த கைங்க, ஒரு கையெழுத்து போட விடாம பண்ணிட்டாயா? வாட்டா சரியா? அதான் கையெழுத்து போட்டாச்சுல, கையை விடுறா. ஆட்டுங்கய்யா, தம்பி சத்தம் போடுவாரு. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், விடுறா. ஐயா கார்த்தி, கையெழுத்தெல்லாம் போட்டேயா. நன்றி சித்தப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு உதவி பண்றியா? என்ன சித்தப்பா? கூடவே ஒரு இளவு வந்துகிட்டே இருக்கு. உன் தொம்பிக்காரனை சொல்லி கட் பண்ணி விடியா? என்னம்மா? ஏய் அவன் அனுப்பிச்சுட்றா. இந்தா உன் வேலை முடிஞ்சு இவன் செலவுக்கு வச்சுக்க. அப்பனுக்கு பால் மண்ணு வாங்கி கொடுத்து வீட்டை விட்டுரு. தமிழ்ச்சில வரல அப்போ. இந்த வந்துகிட்டு இருக்காங்க. எப்போ வர்றது? சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்போ வந்துருவாங்கய்யா. என்ன சித்தப்பா அக்கா இன்னும் வரல? ஆக்கா என்னக்கா எந்திரிக்கீங்க? மாமா ஏதாச்சும் தகராறு பண்ணாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏய் சித்தப்பா, எங்க சித்தப்பா கையெழுத்து போடணும்? பாத்தா உள்ள போ போ. அக்கா கார்த்தி பாப்பா. இந்த ஆபீஸ்க்கு வந்து பத்திரம் பதியாம போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னைய மீறி இந்த வீட்டை விட்டு எப்படி போய் கையெழுத்து போறேன்னு பாக்குறேன்டி. நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் போயே தருவேன். எப்படி போவ? கூரை பிச்சுட்டு போவியா? அன்னைக்கு எனக்கு ஒரு தேவை, நிலத்தை விழுறான்னா சோத்த தும்பையா மண்ண தும்பையான்னு வசனம் பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போயிட்டேன். இன்னைக்கு அவருக்கு ஒரு அவசரம், அவர் வந்த வேலைக்கு வித்துட்டு போறா. ஐயா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஐயா என் தம்பி எம்படி செஞ்சிருப்பா உனக்கு. என்னடி என் வீட்டுல வந்து எழுத்து பேசிக்கிட்டு இருக்க? இங்க வர கொண்டு வர பாத்துக்க. நான் வேணுமா இட்லி திட்டு இங்கே கிட, இல்ல உன் தொப்பி தான் வேணும்னா நான் கட்டின தாலி அவுத்து கொடுத்துட்டு ஓடி போ. இந்தாயா இந்த ஓத்தாலே கல்வி பண்ணிட்டேன். போதுமியா, அதான் குடிகார புயலோட வாழ்ந்தது. இந்த பிள்ளைய நீ பார்த்துக்க மாட்டியாயா? என்னால தானே உனக்கு இப்படி இல்லை. என்ன விடியா,
நான் களை வெட்டி கூட கஞ்சியை குடிச்சுப்பேன். நீ முதல்ல போய் உன் பிரச்சனையை மூடி கார்த்தி. ஹலோ, நாளைக்கு சென்னைக்கு வந்துடுவேன். சென்னைக்கு வா, மதுரைக்கு போ. முதல்ல என் பணத்தை எடுத்துட்டு வரியா? காலையில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுங்க. எல்லாரையும் சாட்சியாக வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி கையால் பணத்தை கொடுத்துறேன். அதை விட எனக்கு என்னையா வேலை? என்னடா செய்ய போறேன்னு மன கஷ்டத்தோட வந்தேன். நீங்களா இல்லைன்னா என்னையா கார்த்தி, யாருக்கோ செஞ்சது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ என் பிள்ளையா? உனக்கு ஒன்று நான் விட்டுருவோமா பங்கு? உங்களெல்லாம் நம்பி தான் விட்டுட்டு போறேன். பாத்துக்கடா. பார்த்துக்கிறோம்டா. சரிடா. மாமா, அடுத்த வாட்டி வரும்போது அத்தையும் வெண்ணிலா பாப்பாவும் கூட்டிட்டு வாங்க. சரிடா, நல்லா சரி படிக்கணும். மாமா. பங்கு பஸ் வந்துச்சு. போன் போடு கார்த்தி. சரி சொல்லுப்பா. தேங்க்யூ சார். வாங்க தம்பி. ஓகேங்களா? நல்லா இருக்கு தம்பி. ஓட்ட கவர் போட்டு போயிருக்கான் போல இருக்கு பால்காரன். இன்னும் எடுக்காம என்ன பண்ற உள்ள? தேன்மொழி, தேனே, தேன்மொழி, தேனே. என்ன மாப்பிள்ள திறக்க மாட்டேங்கிறா? என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பாருங்க. போன் அடிக்குது, எடுக்க மாட்டான். தேனே, தேன்மொழி, குளிச்சிட்டு இருக்கிறாளோ? தேனே, தேனே, ஐயோ! எங்களை ஏமாத்திட்டு போயிட்டியாடி, பாவி! இந்த குழந்தையோட நான் ஓடி பண்ணதுக்கு அதுக்கு எங்க போனாலும் சொல்லிட்டு போவேடி. ஏடி சொல்ல மாமா பார்த்து விட்டுட்டு போயிட்டு இந்த பச்சை மண்ணை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மாமா, பக்கத்து வீட்டு இளவரசி சொன்ன மாதிரி நீ ஹீரோ தான் மாமா. எனக்காக நீங்க லட்சியமா வச்சிருந்த நிலத்தை வித்துட்டு பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. சந்தோஷத்தோட நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? மேடம் என்ன தெரியலையா, அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை என்னை அடித்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு பொழப்பு இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கேன். அதை விடுங்க மேடம், அது பழைய கதை. நீங்கள் எம்பிட்டு நல்லவங்க.
உங்க வீட்டு விஷயம் வெளியே போற அளவுக்கு நடந்துக்கிறது? என்ன சொல்ற? போங்க மேடம், இளைஞர்களின் வரப்பிரசாதமா இருக்கிற யூடியூப்ல ஸ்விங் ரொமான்ஸ்னு நீங்களும் உங்க புருஷனும் கொஞ்சி கொலாவிட்டு இருக்கிறத லட்சம் பேருக்கு மேல பார்த்துட்டானுங்க. அட ஆமாங்க, இங்க பாரு, நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. நானே 500 தடவைக்கு மேல பார்த்துட்டேன். கமெண்ட்ஸ் பாருங்க, கமெண்ட்ஸ் ஸ்வீட் only sex, different types of sex, அப்படி இப்படின்னு 5000 கமெண்ட்ஸ். நான் கூட கமெண்ட் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, நான் பார்த்த பெண்ணை ஊர் பார்ப்பதென்ன. ஹலோ மேடம், கமெண்ட்ஸ். அவன் சொன்னது உண்மையான வீட்டில் வந்து பார்த்தேன் மாமா. நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இளவரசி கொடுத்த கிஃப்ட்ல கேமரா வச்சுதான் இந்த கொடுமையை பண்ணிருக்காங்க மாமா. இளவரசி ஏம்மா அழுகிற? என்னம்மா ஆச்சு? அப்பா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க ஒருவன் இப்படி ஒரு உலகம் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. ஏய், இப்ப என்னத்த பெருசா பண்ணிட்டோம்னு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிற? நகைய உண்மையிலே தொலைச்சிங்களா இல்ல வச்சுக்கிட்டே ஏமாத்துறீங்களான்னு செக் பண்றதுக்கா கேமரா வச்சோம். அதுல இந்த கன்றாய் வந்து எப்படியோ வெளியே போயிடுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க பண்ணத ஐயக்கத்தன இல்லன்றீங்களா? நீயும் மக மாதிரின்னு சொன்னீங்க. இப்படி நடிச்சு பழக ஏமாத்திட்டீங்களே. ஏய், எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இதே உன் மகளுக்கு நடந்து வீட்டுக்குள்ள கேமரா வச்சு பார்த்தா சும்மா விட்டுருவியா? சொல்லியா? அந்த நகையை இரவல் வாங்கி போட்டது நம்ம குடும்பத்தை இப்படி நலக்குலைய வச்சிருச்சு மாமா. ஆசாசியா வரைக்கும் உனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண காலையில நீங்க வந்துருவீங்க. உங்க முகத்துல எப்படி மாமா முழிப்ப? தப்பு பண்ணிட்டேன். உன்னையும் பாப்பாவை விட்டுட்டு போறேன். அம்மாவையும் பாப்பாவையும் பார்த்துக்கோங்க. என்ன மன்னிச்சுட்டு போ. தம்பி நான் கீழே தான் இருக்கேன். வந்து பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துரும்ல. நமக்கு நிறைய வேலை கிடக்கு. அப்பா, தேவடி சூசைட் பண்ணிருச்சுப்பா. அவ செத்துட்டான்னு நீ கவலைப்படாதம்மா. எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா நான் இருக்கேன்லடா. டேய் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இந்தா இப்ப பணத்தை வாங்கினதும் நம்ம வீட்டுக்கு போயிரும்டா செல்லம். அழுகாதடா. டேய் என்ன தம்பி இப்படி ஆயிப்போச்சு? வருத்தமாக தான் இருக்கு. என்ன செய்ய தம்பி? நீங்கள் நகையை தொலைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நகையோட விலை எவ்வளோ இருக்கு தெரியுமா? 50,000 ரூபா. ஆனால் அதை நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். பாவம் நீ உன் பொண்டாட்டி தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. உங்ககிட்ட போய் சேச்சே. ஐயா பணம் கரெக்டாக இருக்குங்க. தம்பி பாடியை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது வழி செலவுக்கெல்லாம் பணம் வச்சிருக்கியா? உங்ககிட்ட சொன்ன தேதிக்கு பணத்தை கொடுத்துட்டேன். பொண்டாட்டி திருப்பி கொடு. உன் பொண்டாட்டி ஏன்ட்ட கேட்குற? என் தேன்மொழியை திருப்பி கொடு. ஏய் அவன் பக்கத்தை போய் செத்து போனா அதுக்கு நான் என்ன பண்றது? நானா அவனை கொன்னேன்?
என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஐயா பண்ணுவாரு உன் முன்னாடி எதுக்காக சொல்லல யாரு வேற எங்கேயாவது போய் கேள்றா கொடுக்குறடா கொடுக்குறேன். உன் முன்னாடி உன் கை சேர்த்து கழுத்தை நெறியலாம்.